நீங்கள் ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அசைன்மெண்ட் எழுத்து, ஒர்க் அவுட் பண்ணுறது எக்ஸெட்ரா. ஆனால் சாதாரண ஃபோனை எடுத்து இன்ஸ்டாவை ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. இதுக்கு பேர் தான் ப்ரொகாஸ்டினேஷன். இது எல்லாருக்கும் நடக்கும், ஆனால் யாரும் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிஃபிக் ரீசன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணுறதுக்கு பின்னாடி சில ஸ்ட்ராங் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ வாங்க ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் ஓவர் திங்கிங். பெரிய பெரிய டாஸ்க்கை பார்த்த உடனே நம்ம பிரெயின் இரிட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம பிரெயின் எஸ்கேப் மோடுக்கு போவோம். செகண்ட் ரீசன் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ரிசல்ட் எப்படி வரும்னு நினச்சி பயப்படுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒர்க்கை செஞ்சால் கூட ரிசல்ட் தப்பாக தான் வரும்னு சொல்லி ஃபீல் பண்ணி அவாய்ட் பண்ணுவோம். தேர்ட், லேக் ஆஃப் கிளாரிட்டி. ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். கிளாரிட்டியே இல்லைன்னா நம்ம பிரெயின் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி தள்ளி போட்டுனே இருக்கும். ஃபோர்த் ரீசன் இன்ஸ்டன்ட் ப்ளஷர். இந்த இன்ஸ்டன்ட் ப்ளஷர் எங்கெங்கெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணும்போது, யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கும்போது, நெட்ஃப்ளிக்ஸில் வெப்சீரிஸ் பார்க்கும்போது கிடைக்கும். இதால் நம்ம பிரெயினுக்கு குயிக்காக டோபமைன் ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம பிரெயின் லாங் டேர்ம் க்ரோவில் ப்ரிஃபர் பண்ணாது. இப்போது கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பார்க்கலாம். நம்ம பிரெயினில் 2 மெயின் ட்ரேஸ் இருக்காங்க. ஒன்று ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், இன்னொன்று லிம்பிக் சிஸ்டம். இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோட வேலை என்னன்னா டிசிஷன் மேக்கிங், பிளானிங்க்கு ஹெல்ப் பண்ணணும். செகண்ட், லிம்பிக் சிஸ்டமோட வேலை என்னன்னா ப்ரெஷரை சீக் பண்ண டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொகாஸ்டினேஷன் எப்போ நடக்கும்னா, இந்த லிம்பிக் சிஸ்டம் இன்ஸ்டன்ட் ப்ரெஷரை ஓவர் பவர் பண்ணும்போது நடக்கும். ஸோ அதனால் நம்ம பிரெயின் ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸை ப்ரிஃபர் பண்ணும், லாங் டேர்ம் கோலை ப்ரிஃபர் பண்ணது. ஸோ ப்ரொகாஸ்டினேஷன்லேருந்து வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த 4 ஹேக்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஹேக் 1 to 2 மினிட் ரூல். பைக்குக்கு எப்படி ஸ்டார்டிங் ப்ராப்ளமோ அதே மாதிரி தான் நம்ம பிரெயினுக்கும் ஸ்டார்டிங் ப்ராப்ளம். ஸோ ஒரு டாஸ்க்கை பார்த்து இரிட்டேட் ஆகாமல் அதை 1 to 2 மினிட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பிரெயின் ஃபோக்கஸ் மோடுக்கு வரும். ஹேக் 2, டிவைட் யுவர் பிக் டாஸ்க் டு ஸ்மால் டாஸ்க். பிக் டாஸ்க்கை பார்த்தா நம்ம பிரெயின் ஹெவியாக ஃபீல் ஆகும். ஸோ அதை ஸ்மால் டாஸ்க்காக டிவைட் பண்ணுங்கள். ஹேக் 3, என்வரன்மெண்டல் டிசைன். உங்கள் ஒர்க் ஸ்பேஸை நீட்டாக வைங்க, ஃபோனை சைலண்டில் போடுங்க, எசென்ஷியல் மட்டும் உங்கள் டேபிளில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால உங்கள் பிரெயினுக்கு ஃபோக்கஸ் மோட் ஆட்டோமேட்டிக்காக போகும். ஹேக் 4, டு டூ லிஸ்ட். மார்னிங்கில் ஏஞ்சி என்னென்ன டாஸ்க் பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் டே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் டேக்கான டு டூ லிஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுனால நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ ப்ரொகாஸ்டினேஷன் வர்றது எல்லாருக்கும் நார்மல் தான். பட் நான் சொன்ன இந்த ஆக்ஸை ட்ரை பண்ணுங்கள். ரிமெம்பர், ஸ்மால் ஆக்ஷன் கிரியேட்ஸ் பிக் ப்ராக்ரஸ். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ண போகிற ஃபஸ்ட் ஹேக் என்ன மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.